இன்றைய தினம் இந்த பொருட்களை வழங்குவதற்காக பெல்ஜியம் அகரம் தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய நிதி ஒழுங்குபடுத்தலின் கீழ் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அவர்களுடைய இந்த ஆசிரிய மாணவர்களுடைய உதவி வறிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் செய்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இவ்வருடம் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை வழங்குமாறு பெல்ஜியம் தமிழ் அகரம் பாடசாலை ஆசிரிய மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கும்பலமுனை கிராமத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பெல்ஜியம் தமிழ் பாடசாலை அவர்களுடைய நிதி உதவிகள் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு யோகேஷ் அண்ணா அவர்களுடைய ஒழுங்குபடுத்தலின் கீழ் இலங்கை மனித உரிமை சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பின் ஊடாக அவர்களுடைய மேற்பார்வையிலே இம்முறை இந்த வழங்குவதானது எந்தவித மோசடிகளோ அல்லது குளறுபடிகளோ ஏற்படாத வண்ணம் ஒரு நம்பகத்தன்மையோடு நேர்மையான தன்மையிலே வழங்குவதற்கு நாங்கள் பெருமை அடைகின்றோம். அந்த வகையிலே இந்த அருளானந்தம் என்பவரை பற்றி ஒரு சில விஷயம் என்னென்னு சொன்னால் 95ஆம் ஆண்டிலிருந்து 99ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் இந்த பகுதியிலே அவர் ஒரு மீன் வியாபாரியாக இங்கே வாழ்ந்தவர். இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து 95லிருந்து 99ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கும்பலமுனை சந்தையிலே மீன் வியாபாரியாக வாழ்ந்தவர். அவருடைய பிள்ளைகளால் வழிநடத்தப்படுகின்ற இந்த அருளானந்தம் தங்க அறக்கட்டளையின் ஊடாக நாங்கள் இந்த உதவிகளை செய்வதானது ஏற்கனவே இவர்கள் பலருடைய உதவிகளை வாங்கி இடம்பெயர்ந்து வாழ்ந்திருந்தாலும் அதன் ஞாபகார்த்தமாக இந்த உதவிகளை செய்வதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வந்திருக்கின்றார்கள். அதனுடைய உபதலைவர்களில் ஒருவரான அருளானந்தம் நயஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் இந்த அறக்கட்டளை சார்பாக. அதனூடாக இந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு முன்வந்திருக்கின்றோம். எங்களுடைய அமைப்பானது சுதந்திர மனித உரிமை அமைப்பு 9 மாகாணங்கள் அதே போன்று 25 மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்திற்குரிய சுதந்திர அமைப்பின் பொறுப்பாளராக இயக்குநராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே போன்று அருள் பிரகாசம் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் எங்களுடைய காங்கிரஸ் என்ற ஒவ்வொரு பகுதிக்கு நாங்கள் அமைப்பாளர்களை நியமித்து நாங்கள் இப்படியான பொது சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது சட்ட ரீதியான காரியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சமூகத்தில் மக்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் ஆராய்ந்து தீர்க்கிற வண்ணமும் அந்த காரியத்தை பார்க்குற வண்ணமாக சமுதாயத்தின் மக்களுடைய தேவைகளையும் ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். சொன்னீங்கன்னா சரி. மேலும் மேலும் எங்கள் இதே போல தொலைதூர கிராமங்களுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய கல்வி தொடர்பான செயற்பாடுகளும் இங்கே உதவிகளும் இந்த கிராமத்தில் கிடைக்க வேண்டும். என்ற பக்கத்தான் பள்ளிக்கூடம் இருக்குது. சரியான பாதிக்கப்பட்ட மக்கள் தான், பாதிக்கப்பட்டவங்க வறுமையான மக்கள் உள்ள இடங்கள். இவருக்கு நீங்கள் கொடுக்குற உதவி உண்மையிலே பெருமதியானது. ஒரு நகரத்தில் உள்ளவருக்கு கொடுக்குற உதவி ஏனென்றால் இங்கே ஒரு கொப்பி வேண்டாலும் நாங்கள் டவுனுக்கு தான் போவோம், பஸ் பிடிச்சி தான் போவோம். இப்படியான இடங்களுக்கு நேரடியாக கிடைக்கிற உதவிகள் உண்மையிலே பெருமதியாக இருக்கும், அதுக்கு ஊக்கமாகவும் இருக்கும். மேலும் மேலும் இப்படியான உதவிகள், இப்படியான நிறுவனங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வர வேணும் என்றதான் எங்களை நோக்கம்.
இலகுவாக போகலாம் கொண்டு டவுனோட நின்று கொண்டு தான் எல்லாரும் வந்து வேலை செய்ய பார்க்கிறேன். முள்ளுக்கு வந்தால் சேறுபட்டு முள்ளுக்கு துளை தூரம் அது ஆனால் அப்படி இருக்கிறதால தான் உண்மையிலே பாதிக்கப்பட்டார்கள் ஒதுங்கி இருக்கு. அதுக்கு உதவி கிடைக்காம இருக்கு. உண்மையிலே நீங்கள் ஃப்ரீயான இடங்களுக்கு நீங்கள் வர வேணும். மேலும் நீங்கள் போர் இடங்களும் ஃப்ரீயான இடங்களாக இருக்க வேண்டும் என்பதோடு இந்த கிராமத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். பெல்ஜியம் அகரம் தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நிதி அரசனையுடன் அருளானந்தம் சங்கம் அறக்கட்டளை ஊடாக எங்கள் மனித உரிமை ஊடாகவும் எங்களுக்கு வந்து புத்தாங்குப்பி மற்றும் முகமுதலை வச்சுட்டர்கள் தந்து உதவியதற்கு நன்றி. வணக்கம். இலங்கை சுதந்திர மனித உரிமை அமைப்பின் வடமாகாண அமைப்பாளராக வடமாகாண பொறுப்பாளராக இருந்து இன்றைய நாளிலே இந்த உதவி திட்டத்தை எங்களுக்கு செய்த பெல்ஜியம் அறக்கட்டளை தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் யாவருக்கும், அதேபோன்று அருளானந்தம் சங்கம் அறக்கட்டளை ஊடாக மனித உரிமை அமைப்புக்கு ஊடாக நீங்கள் இந்த பொதிகளை இந்த நிதிகளை கொடுத்து இந்த பொதிகளை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்ததற்காக இலங்கை சுதந்திர மனித உரிமை அமைப்பின் வடமாகாணத்தில் இருக்கின்ற என்னோடு பணியாற்றுகின்ற மாவட்ட ரீதியாக பணியாற்றுகிற அதிகாரிகள், ஒவ்வொரு அதிகாரிகள் என்னோடு கூட கிட்டத்தட்ட 34 அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் வடமாகாணத்திலே பணியாற்றுகிறார்கள். அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த 2 அறக்கட்டளைக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் எங்களூடாக சில பணிகளை நீங்கள் செய்ய முடியும் என்றால் நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் நாங்கள் பாடசாலை மட்டத்திலே பெரிதான அளவில் நாங்கள் பெரிய திட்டங்களை வடமாகாணத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெல்ஜியம் அகரம் தமிழ் பாடசாலை நீங்கள் இலங்கையில் எங்களுடைய பாடசாலையினூடாக நீங்கள் இந்த அறக்கட்டளை 2 அறக்கட்டளையூடாக நீங்கள் பாடசாலை மட்டத்தில் எங்களோடு இணைந்து இந்த வடமாகாணத்தில் பாடசாலையை நீங்கள் ஊக்குவிப்பதற்காக பாடசாலை மாணவர்கள் கல்வி திட்டங்களை ஊக்குவிப்பதற்கு எங்களோடு கூட சேர்ந்து கைகோர்த்து நீங்கள் எங்களோடு பணியாற்றும்படியாக உங்களை நான் வரவேற்கின்றேன், அன்போடு கூட வரவேற்கின்றேன். எங்களோடு இணைந்து செயல்படும்படியாக. நன்றி, வணக்கம்.